பட் லிக்விடா எவ்வளவு பெரிய கேஷ் இருக்கணும் போது நான் இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அதுவும் அப்பா பேர்ல இருக்கிறது நீங்க யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லி அக்ரி பண்ணிட்டாங்க. நீங்களும் உங்க லைஃப்ல கார் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, இல்லைன்னா பெரிய அமௌண்ட்டை ஃபுல் கேஷ் பண்ணலாமா, ஃபுல் கேஷ் கொடுத்து கார் வாங்கலாமா, பைக் வாங்கலாமா, இல்லை ஃபினான்ஸ் பண்ணலாமான்னு போது இதை வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் டவுன் பேமெண்ட் ஆயிடுச்சு, மீதி 15 லட்சத்துக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன் போறாங்க. ஸோ 5 வருஷம் இஎம்ஐ ஆப்ஷன் அப்படின்னு எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3.25 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ட்ராவா பே பண்ணுவோம். ஸோ 15 lakhs லோன்ன்றது கட்டி முடிக்கும் போது 18 லட்சத்துக்கு மேல அப்படின்னு வச்சுக்கலாம். 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா 25 லட்சம் 50 லட்சமா ஆகியிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அண்ட் மார்க்கெட்டும் நல்லா இருக்கணும் போது இதை விட அதிகமாகவும் போகலாம், பட் மார்க்கெட் டல் ஆச்சுன்னா இதை விட கம்மியாகவும் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேஷ் கொடுத்து ஒரு காரோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த வாங்குறதுக்கு பதில் கொஞ்சமாக கேஷ் கொடுத்துட்டு டவுன் பேமெண்ட் பே பண்ணிட்டு சார் நான் கார் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படின்னாரு. நான் வந்து இந்த பிளானை கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் கண்டிப்பாக கார் வாங்கியே ஆகணும் அப்படின்னா. ஏன்னா அவங்க வீட்டில் இப்போ பேரண்ட்ஸ் இருக்காங்க, சின்ன பசங்களும் வந்தாச்சு, அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் இருக்காங்கன்னும் போது கண்டிப்பாக காரு, அதுவுமே வந்து பெரிய காரு, பெரிய எஸ்யூவியாக தான் சார் வாங்க போகிறோம், பட்ஜெட் ஒரு 25 lakhs ஆகிடும் அப்படின்னும் போது ஒரு பெரிய டைலமா. இதை எப்படி ஹேண்டில் பண்ண அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நான் கணேசன் துரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இவரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் டு ஒரு 35 lakhs மேலே சேவிங்ஸ் வச்சிருக்காரு. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் அண்ட் மற்ற பிளான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இவங்க கிட்ட வந்து கிராண்ட் பேரண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் நிறைய இருக்கு. பட் லிக்விடா எவ்வளவு பெரிய கேஷ் இருக்கணும் போது நான் இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அதுவும் அப்பா பேர்ல இருக்கிறது நீங்க யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லி அக்ரி பண்ணிட்டாங்க. பட் அப்புறம் பிளான்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த பணத்தை எடுக்காம இந்த கார் வாங்குற ஐடியாவை போஸ்ட்போன் பண்ணி வச்சீங்கன்னா பொறுமையா பிளான் பண்ணலாம் போது இல்ல ரொம்ப நாளா கார் வாங்கணும்னு ஆசை அண்ட் வீடு கட்டி முடிக்க போறோம், கண்டிப்பா எனக்கு கார் வேணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ரீவொர்க் பண்ணிட்டு கார் பர்ச்சேஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று ஃபாலோ பண்ண ஒன்று கிரியேட் பண்ண. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்கள வந்து ஹாப்பி, சரி ஓகே இதை வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நீங்களும் உங்க லைஃப்ல கார் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, இல்லைனா பெரிய அமௌண்ட்டை ஃபுல் கேஷ் பண்ணலாமா, ஃபுல் கேஷ் கொடுத்து கார் வாங்கலாமா, பைக் வாங்கலாமா, இல்லை ஃபினான்ஸ் பண்ணலாமான்னும் போது இதை வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ இவங்க சுச்சுவேஷனே எடுத்துப்போம். கிட்டத்தட்ட ஒரு 35 லட்ச ரூபாய் கையில இருக்கு, காரோட ஒர்த் வந்து 25 lakhs கிட்ட ஆன் ரோட் பிரைஸ் வந்துருச்சு. சப்போஸ் ஃபுல்லாவே பே பண்ணிட்டாங்க, கேஷ் கொடுத்துட்டாங்கன்னா இமீடியட்டா காரும் கிடைச்சிரும் அண்ட் 10 லட்ச ரூபாய் இருக்கு. அந்த 10 லட்சத்தை முதலீடு பண்ணும்போது 5 வருஷத்துல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா மேபி ஒரு 20 lakhs நிற்கும். ஸோ இது வந்து சிம்பிள், கேஷ் கொடுத்தாச்சு, கார் வந்துருச்சு, லைஃப் என்ஜாய் பண்ணலாம், அதுதான். பட் ஆனா ஒரு பெரிய அமௌண்ட்டை இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்த அமௌண்ட்டை ஒரே நாள்ல இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னும் போது நம்ம இருக்கிற கேபிட்டல் வந்து குறையுது. ஸோ இது ஆப்ஷன் 1 வச்சுக்கோங்க. சரி ஆப்ஷன் 2 போ, நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட்ல ஒரு 10 lakhs மட்டும் டவுன் பேமெண்ட் பண்ணிட்டு 25 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அந்த மீதி 15 லட்சத்தை ஃபினான்ஸ் பண்ணிடுறோம். கார் ஃபினான்ஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களாவே ஃபினான்ஸும் கொடுத்துறாங்க, ஆப்ஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் டவுன் பேமெண்ட் ஆயிடுச்சு, மீதி 15 லட்சத்துக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன் போறாங்க. ஸோ 5 வருஷம் இஎம்ஐ ஆப்ஷன் அப்படின்னு எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3.25 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ட்ராவா பே பண்ணுவோம். ஸோ 15 lakhs லோன்ன்றது கட்டி முடிக்கும் போது 18 லட்சத்துக்கு மேல அப்படின்னு வச்சுக்கலாம். இவ்வளவு ஆயிருக்கும். பட் ரிமைனிங் 25 லட்சம் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா 5 வருஷத்துக்குள்ள அதே 15% ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ், ஃபிளெக்ஸி கேப், ஸ்மால் கேப், மிட் கேப் இதெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அக்ரெசிவா பிளே பண்ற இன்வெஸ்டர், பிகாஸ் இவங்களோட ஏஜ் வந்து ஒரு லேட் 30s ஒரு அப்படின்னும் போது தாராளமா அக்ரெசிவா பண்ண முடியும். அண்ட் இது சஜஸ்ட் பண்றதுக்கான முக்கியமான ஆப்ஷன் என்னன்னா அவங்களோட பசங்களுக்கு இன்னும் 10 வருஷத்துல வந்து காலேஜ் படிப்பு இருக்கு, கல்யாணம் இருக்கு அண்ட் இது தாண்டி அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கும் பிளான் பண்ணும். ஸோ இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை இப்படி பிளான் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 5 வருஷத்துலேயே 50 லட்சம் ரூபாய். ஏன்னா 25 lakhs வந்து 5 yearsல டபுள் ஆகிற கணக்கு, 15% ரிட்டர்ன்ஸ் வச்சு பார்க்கும்போது அப்படின்னும் போது. அண்ட் இது வந்து யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டோம். நீங்க உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ், அக்ரெசிவ் இன்வெஸ்டர், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஓரளவுக்கு புரியுது அப்படின்ற சிச்சுவேஷன்ல தான் இதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இது எல்லாருக்கும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா 3 வருஷத்தை க்ளோஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்க ஓவரால் ஃபண்ட் வந்து 38 lakhs ஆயிருக்கும். ஸோ ரிமைனிங் இன்ட்ரெஸ்ட் அந்த பணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணலாம். எனக்கு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், எனக்கு எதுக்கு இன்னும் 2 வருஷம் இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அப்படின்றோம், 4 வருஷத்துல க்ளோஸ் பண்ணலாம். 5 வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா 3.5 லட்சம் ரூபாய் கட்டுறீங்க. பட் ஆனா நீங்க ஒரு 5 வருஷம் வெயிட் பண்றீங்க அப்படின்னா கம்பவுண்டிங் இன்னும் நிறைய நடக்கும். 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா 25 லட்சம் 50 லட்சமா ஆகியிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு அண்ட் மார்க்கெட்டும் நல்லா இருக்கணும் போது இதை விட அதிகமாகவும் போகலாம், பட் மார்க்கெட் டல் ஆச்சுன்னா இதை விட கம்மியாகவும் ஆகலாம். சப்போஸ் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் வந்து 40 lakhs தான் கொடுத்துருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா மேபி இன்னொரு 1 or 2 yearsல இன்னும் எதிர்பார்த்த 15% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்போ ஓவரால் கம்பவுண்டிங் 6-7 yearsல இன்னும் அதிகமாகவே இருக்கும். அண்ட் உங்க ஃபைனான்ஷியல்
ஃபினான்ஷியல் கோலுக்கு ஏற்ற மாதிரி அதை அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருந்து என்னன்னா எல்லாருக்கும் ஒரே சுச்சுவேஷன் அப்ளிகபிள் ஆகாது. அண்ட் பேஸ்ட் ஆன் உங்க ஓவரால் கேஷ் சர்ப்ளஸ், உங்க ஃபேமிலி சுச்சுவேஷன், உங்களோட லைஃப் சுச்சுவேஷனை பொறுத்து எது நமக்கு செட் ஆகும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், கார் லோனோட இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் 8% 9% பண்றோம். பட் ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 15% வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். அப்போ கார் லோன் இன்ட்ரெஸ்டோட மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னும் போது கொஞ்சம் மாத்தி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்க ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் இருந்தா மேபி ஃபுல் கேஷ் கொடுத்தோ இன்னும் கம்மியான லோன் அமௌண்ட் வச்சுட்டோ நீங்க பண்ணலாம். ஒரு மாடரேட் இன்வெஸ்டர்னா மேபி ஒரு 50% வரைக்கும் நீங்க லோன் போகலாம். அண்ட் அக்ரெசிவ் இன்வெஸ்டர்னா இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இல்ல கம்மியா டவுன் பேமெண்ட் கட்டிட்டு இன்னும் அதிகமாவே இன்ட்ரெஸ்ட். இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ண வேண்டியது, 5 வருஷத்துல 3.25 லட்சம் அப்படின்றது வருஷம் ஆக ஆக காஸ்டும் டிப்ரிஷியேட் ஆகுது. ஐ மீன் ருபி வேல்யூ டிப்ரிசியேஷன் ஆகுது. அப்ப 5 வருஷம் கழிச்சு நீங்க கட்டுற இஎம்ஐயோட வேல்யூ வந்து இப்போ 30,000 பெருசா இருக்கலாம். 5 வருஷம் கழிச்சு 30,000க்கான வேல்யூ கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபுல்லா கேஷ் கொடுத்து ஒரு காரோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த வாங்குறதுக்கு பதில் கொஞ்சமா கேஷ் கொடுத்துட்டு ஐ மீன் டவுன் பேமெண்ட் பே பண்ணிட்டு ரிமைனிங் லோன் போனீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு கால்குலேஷன்ஸோட ப்ராப்பரா பிடிஎஃப் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி இதை ஃபுல்லா டீடைலா அனலைஸ் பண்ணுங்க. அண்ட் இது எல்லாருக்கும் செட் ஆகும் இல்ல அப்ளை ஆகும்னே நான் சொல்லல. இந்த ஃபேமிலிக்கு இதை சஜஸ்ட் பண்ணும்போது அவங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இல்ல சார் இது எனக்கு கரெக்டா இருக்கும் தோணுது, இதை நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் கிளியரா கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த டிசிஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வருது, என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா கீழே கூகுள் ஃபார்ம் ஷேர் பண்ணிருக்கேன். அதுல உங்களோட டவுட்ஸ் இல்ல எதை டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நம்ம பேசிட்டு என்ன டிசிஷன் எடுக்கிறது அப்படின்றத முடிவு பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தா என்ன ரைட் ஆப்ஷன் அப்படின்றத உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். ஸோ தட் அது உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா நீங்க அதை சூஸ் பண்ணலாம். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா அப்படின்னாலும் இதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது இமீடியட்டா பெரிய பர்ச்சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கட்டும், அவங்களும் வந்து ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.